அப்பா நான் தப்பு பண்ணிட்டேன், தப்பான முடிவு எடுத்துட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க, என்ன காப்பாத்தி விடுங்கன்னு கதறுவ. அன்னைக்கு உங்க அப்பா காப்பாத்த மாட்டேன். அப்ப நான் இருப்பானா இல்லையாங்கிறது கூட எனக்கு தெரியாது. அப்பா எங்க எதுக்குங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏய் வாய மூடு. எங்க என் பொண்ணு சாதனையாளர்னு சொன்னனோ அங்கே நின்னு சொல்றேன், என் பொண்ணு தோக்க போறா. She is going to fail. ஏய், இப்ப நீ வர போறியா இல்ல இங்கேயே இருக்க போறியா? வர போறியா இல்லையா? பண்ணதில்ல. இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா கேக்குறேன். அவங்கள அனுப்புங்க ப்ளீஸ். அவங்க அம்மாவை போய் பார்க்கட்டும் ப்ளீஸ். ஏமா போதுமா, நிறுத்திக்கம்மா. என் சொல்லு கட்டுப்பட்டு என் பொண்டாட்டி நிற்கிறா. நான் சொல்லாம ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டான், தெரியுமா? மீறி போனா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்களா? என்னை தாண்டி போக சொல்லுமா. தலுமா, என்னை தாண்டி போக சொல்லு பாப்போம். அக்கா, அம்மா போய் பாருங்கக்கா. வாங்கக்கா. அக்கா, அக்கா வாங்கக்கா. மாமா, இது உங்க பொண்ணு ஃபங்க்ஷன் மாமா. ஆமா, என் பொண்ணு ஃபங்க்ஷன். என் பொண்ணு ஃபங்க்ஷன் நீங்களாம் சேர்ந்து நடத்துவீங்க. நாங்க வந்து வரவே போற இடத்துல பல்ல வச்சுட்டு நிக்கணுமா? அக்கா சூப்பரா இருக்கீங்க. இந்த அளவெல்லாம் கரெக்டா பத்துதே, எப்படிப்பா எடுத்த? இதெல்லாம் பக்காவா ரெடி பண்ணி 1 வீக் முன்னாடியே வச்சிட்டேன். பாவம் ஜனனி, சாப்பிட்டாளா இல்லையான்னு கூட தெரியல. இவர் அடிச்ச கூத்த பாத்தீங்கல்ல? அவ அப்பா அம்மாக்கு போனை போட்டு இங்க வர சொல்லிட்டு அப்படியே அவர் என்னவோ ரொம்ப நல்லவர் மாதிரியும் அம்புட்டு விஷயத்தையும் அப்படி திருச்சி சொல்லிவிட்டாரு. அது என்னவோ படையப்பா நீலாம்பரி மாதிரியும் இவருக்கு கண்ணி வச்சு பிடிச்ச மாதிரி என்னமா கதை சொல்றாரு. ஐயோ, அவர் குணமே வேஷம் போடுறதானே. ஆனா அவங்க அப்பா அம்மா கூட புரிஞ்சுக்காம இப்படி அவளை வஞ்சிட்டு போறாங்களேக்கா. அதுவும் என்ன, உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லைன்னு சொல்லிட்டு போறாங்க. அந்த பிள்ளை அப்படியே உடஞ்சி போயிடுச்சு. அப்ப போய் உள்ளார உட்கார்ந்தவதான் இப்ப வரைக்கும் கீழே தண்ணி குடிக்க கூட வரல. நம்ம செய்யறதெல்லாம் மத்தவங்க புரிஞ்சுக்கலனா கூட பரவாயில்ல. ஆனா பெத்த அம்மா அப்பாவே புரிஞ்சுக்கலனா எப்படிக்கா தாங்கிக்க முடியும்? இல்ல நந்தினி, அதே அப்பா அம்மா இடத்துல ஒன்ன வச்சு பாரு. ஆஸ்திரேலியா போய் சாதிக்க போறேன்னு கிளம்பின பொண்ணு இப்போ திரும்ப வந்து இந்த கூண்டுக்குள்ள மாட்டிக்கிட்டானா
அவங்களுக்கு குழப்பமா இருக்காது? நமக்காக வந்திருக்கான்னு நாம வேணா சந்தோஷப்பட்டுக்கலாம். ஆனா அத அவங்க கிட்ட சொன்னா அவங்க எப்படி சந்தோஷப்படுவாங்க? இதெல்லாம் பெரிய முட்டாள்தனம்னு நினைக்க மாட்டாங்க? பாவம், பெத்து வளர்த்து கஷ்டப்பட்டு படிக்க வச்சு, அதுவும் டாப்பரா வந்த பொண்ணு இவ. இப்படி ஒரு குடும்பத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி திரும்பவும் நம்மளோட நல்லதுக்காக வந்து மாட்டிக்கிட்டான்னா யாரு ஒத்துக்குவாங்க? இனி வேற வழியே இல்லக்கா. என்ன ஆனாலும் நம்ம அவளுக்கு சப்போர்ட் பண்ணியே தீரணும். என்னக்கா செய்ய சொல்றீங்க? சப்போர்ட்னா எப்படி பண்றது? அதுவும் இந்த வீட்டுக்குள்ளார இருந்துகிட்டு. அவளுக்கு இந்த மாதிரி ஏதாவது நடந்தா ஆறுதல் சொல்ல முடியும், அவ்வளவுதான். நமக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறா. அந்த ஐடியாவுக்கு நம்ம ஒத்துழைக்கணும்னு அவ நினைக்கிறா. சரிக்கா, என்ன ஐடியா, என்ன செய்யணுங்கிறா? எனக்கு நெசமாவே ஒண்ணுமே விளங்கலக்கா. தோ யாரும் இல்லாதப்போ எப்படி நாம நினைக்கிறத பேசி நாமளா இருக்கோமோ அப்படியே இந்த வீட்லயும் பொது இடத்துலயும் இருக்கணும்னு நினைக்கிறா. அதைத்தான் அவ எதிர்பார்க்கிறா. அதே எந்த அப்பாவுக்காக யோசிச்சு எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள இருந்தாலோ, இன்னைக்கு அதே அப்பா அவளை வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு போனப்போ எவ்வளவு உறுதியா நின்னான்னு பாத்தீங்கல்ல? யாருக்காக? நமக்காக தான். நம்ம மாறணும். இனிமே எல்லாம் நம்ம கையில தான் இருக்கு. இது வேற, இந்த பைப்பு உடைஞ்சு பல நாளாச்சு. இதை மாத்துறதுக்கு ஆள் இல்லை இந்த வீட்டுல. அக்கா, என்ன பண்ண போறீங்க? இந்த அத்தைக்கு தோசை ஊத்த போறேன். தோசை ஊத்துனதுக்கு அப்புறம் சோறு வேணுங்க. பேஸ்ட் ஊத்தி போய் கேட்டு வந்துருங்க. அதுவும் சரிதான். இரு இந்த வாரேன். எங்கப்பா ஞானத்தையும் கதிரையும் காணும்? காலையில இருந்து எங்க போனாங்க? ஏம்மா அவங்களுக்கு நிறைய வேலை கொடுத்துருக்கேம்மா. எல்லாத்தையும் முடிச்சுட்டு மெதுவாக தான் வருவாங்க. அவங்க என்ன பொம்பளை ஆளுகளா வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்க? வெளியே போய் 4 இடத்துல 4 வேலை வெட்டி பார்த்து வந்தால் தானே நல்லாயிருக்கும். வருவாங்க. அத்தை தோசை ஊத்தவா? ஏன் நீங்க ஊத்தும் போது நாங்க தின்னு முடிச்சிடணுமா? நேரம் ஆயிருச்சு, நீங்க சாப்பிடுற நேரம் வந்துருச்சு. மாத்திரை வேற போடணும்ல, அதுதான் கேட்டேன். ஆமாண்டி, ஒரு பக்கம் பிரஷரை ஏத்தி விடுங்க, மறுபக்கம் அதை குறைக்கிறதுக்கு மாத்திரை போடுங்கன்னு கரிசனம் காட்டுங்க. நான் வரம் வாங்கிட்டு வந்திருக்கேன்டி அம்மா. இப்படி மணிமணியா மருமகளுங்க வந்து வாங்கிக்கிறதுக்கு. ஏம்மா இருமா ரேணுகா, ஏதாவது இனிப்பு இருந்தால் எடுத்துட்டு வாம்மா. இனிப்பா? செஞ்சுதான் மாமா எடுத்துக்கு வரணும். என்ன செய்ய? என்ன இல்லையா? ஆமாம், இனிமேல் செய்ய போறியாக்கா? நான் கேட்கும்போது எதுவுமே இருக்காது. சரி, சீனி இருக்குல்ல, எடுத்துட்டு வா. மாமா சீனி. என்ன அவளை கேட்டா நீ கொண்டு வர? எள்ளுன்னா என்னையா நிப்பான் இல்ல கதிரு? அவன் பொண்டாட்டி தானே இவளும் நிப்பா. நல்லது. எதுக்குப்பா சீனி? ஏம்மா நிறைய நல்ல விஷயம் நடக்க போகுதுமா. ரொம்ப சந்தோஷமா உற்சாகமா இருக்கேன். அதுக்காக தான் இனிப்பு. இந்த ஆக்காட்டு. எனக்கா? ஆமாம்மா, உனக்கு தானே ஆக்காட்டுமா. என்ன நல்லா இனிக்குதா? சீனி இனிக்காம ஏன்பா இப்படி ஒரு கேள்வி? கண்ணம்மா, நான் சொல்றேன் இல்ல, நான் சொல்றத கேளுடா. இந்த உலகத்துல யார் வந்து தடுத்தாலும் உனக்கு நியாயம்னு பட்டத நீ செஞ்சா நிச்சயம் உனக்கு தான் வெற்றி. அந்த வெற்றி தள்ளி போனவங்கள தானே கொண்டு வந்து சேர்க்கும். இல்ல அப்பதா, நீங்க எனக்கு சப்போர்ட் பண்றீங்க, சந்தோஷம்தான். ஆனா இங்க நான் வந்திருக்கிறது ஏதோ சொத்துக்காகன்ற மாதிரி எல்லார் பார்வையிலையும் தெரியுது. அத முதல்ல மாத்தணும். ஒவ்வொருத்தர் பார்வைக்காக நாம மாற ஆரம்பிச்சா அப்புறம் பச்சோந்திக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? ஏன் ஜனனி, இந்த கேம் எல்லாம் நீ பாத்திருக்கியா? ஃபுட்பால், கிரிக்கெட், சுத்தி உக்காந்து ரசிச்சு கைத்தட்டி ஆரவாரம் பண்றவங்க ஒரு பக்கம் இருந்தாலும் பவுண்டரி லைன்ல உட்கார்ந்து இருக்கிற சில பேர்
பிளேயர்ஸை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக இந்த ஃபில்த்தி லாங்குவேஜ்ல எல்லாம் திட்டுவாங்க. நீ கவனிச்சிருக்கியா? அதுல ப்ரொவோக் ஆகி கேமை கோட்டை விடுறவங்க யாருமே முன்னேறதில்ல. சக்சஸ்ஃபுல் பிளேயர் ஆகணும்னா அவங்க ஆட வேண்டியது பிசிக்கல் கேம் இல்ல, மைண்ட் கேம். எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஃபோக்கஸ் கேம்ல இருந்தா மட்டும்தான் நம்மளால ஜெயிக்க முடியும். அப்படிதான் இவங்க உன்னை ப்ரொவோக் பண்ண இந்த விளையாட்டெல்லாம் விளையாடி பார்க்கறாங்க. நீ கோட்டை விட்டுறக்கூடாது. நம்ம ஃபோக்கஸ் கோல்ல மட்டும்தான் இருக்கணும். இதெல்லாம் என்னோட அனுபவத்துல நான் கத்துக்கிட்டது. இது எதையும் நான் செய்யல, ஆனா நீ செய்யறதுக்கு நான் உதவியா இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்பத்தா, நான் வந்த நோக்கம் இந்த வீட்டு மருமகளுங்களை வெளியில கொண்டு வரணுங்கிறது. அதுல நான் கிளியரா இருக்கேன். அவங்க கிட்ட இத சொன்னதும் சந்தோஷப்படுறாங்க. நான் பேசணும்னு தவிக்கிறாங்க. எல்லாம் ஓகே. ஆனா அதை தாண்டி அவங்களால ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியலையே. அவங்க பயப்படுறாங்களே. ஆமா, அப்படித்தான் இருப்பாங்க. இது அவங்க ரத்தத்திலே ஊறி போன பயம். நீ வந்த 2 நாள்லயே நிச்சயமா இதை மாத்திர முடியாது. இப்ப சொல்றேன், நாளைக்கு இவங்களை பயமுறுத்தி வச்சா மறுபடியும் உங்ககிட்ட பேசாம போறது கூட வாய்ப்பு இருக்கு. பாவம்மா, தன்னை தொலைச்சிட்டு அடையாளம் தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு புரியுது அப்பத்தா. ஆனா ரொம்ப குழப்பமா இருக்கு. இந்த வீட்டுக்குள்ள இருந்துதான் நான் இதை செய்ய முடியும்னு இல்லைல்ல. வெளியே போய் கூடாது. போயிட்டா அதோட எல்லாம் முடிஞ்சு போயிடும். இவங்களை வெளியே கொண்டு வரணும்னா இதை உள்ள இருந்து தான் செய்ய முடியும். இப்ப ஆரம்பிச்சிருக்கிற இந்த ஆட்டத்துல உன்னை லேசா அசைச்சு பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் பல விஷயங்கள் செய்வாங்க. உன் சிந்தனை எல்லாத்தையும் கெடுக்கிற மாதிரி பல விஷயங்களை உனக்குள்ள புகுத்தி உன்னை ஒரு ஆயுதமா யூஸ் பண்ணுவாங்க. ஆனா அதை தாண்டி நீ வருவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. வரணும் ஜனனி. இன்னைக்கு சொத்துக்காக வந்திருக்கேன்னு சொல்றத பார்க்காத. அதை எவன் சொல்றான்னு பாரு. அவன் நல்லவன் நானு யோசி. தேங்கி நிக்கிற குட்டைதான் கல் எறிஞ்சா குழம்பும். எல்லா தடையும் தாண்டி ஓடி வர ஆற ஒரு சின்ன கல்லால அசைக்க முடியாது. அதை குழப்பவும் முடியாது. நீ உன் லட்சியத்தை நோக்கி ஓடுற ஆறா இருக்கணும். ஜனனி, உன் குழப்பம் எனக்கு புரியுதுமா. அதை தீர்த்து வைக்க என்னால முடிஞ்சதை நிச்சயமா செய்வேன். கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல முடிவெடுக்கிறேன். நான் எடுக்க போற இந்த பெரிய முடிவு நிச்சயமா எல்லார் லைஃபையும் மாத்தும். என்னப்பா? கொஞ்சம் கீழே வாங்களேன். எதுக்கு? என்ன கூத்து நடக்குது தெரியுமா கீழே? நீங்க வாங்கண்ணே. கூத்து நடக்குதா? வாங்க. என்ன கூத்து நடக்குது? நீங்க வந்து பாருங்க. மேடம், நீங்க கொடுத்த டாக்குமெண்ட் காப்பிலாம் தரவா செக் பண்ணிட்டேன். 40% ஷேர்ல 1 பைசா கூட நமக்கிட்ட இருந்து வாங்க முடியாது. இது இப்படியே ஒரே இடத்துல வைக்காம பிரிச்சு நிறைய இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதுக்காகத்தான் உங்களை கூப்பிட்டுருக்கேன். யாரு? அப்பத்தா கூட பேசுறது ஃபினான்ஷியல் அட்வைசர். யாருமா இது? ஏய், யார் பாணியே? என் வீட்டில் வந்து நடு வீட்டில் உட்காந்துருக்க? வந்துட்டாங்க மும்மூர்த்திகள். என்னோட ஃபினான்ஷியல் அட்வைசர் நான் தான் கூப்பிட்டுருக்கேன். என்னது? மாமா, அது அப்பத்தாவோட நிதி ஆலோசகர்னு சொல்ல வராங்க.
அவங்க சொன்னதுல ஃபைனான்ஸுங்கிற வார்த்தையாவது புரிஞ்சது. நீ சொன்னதுல ஒண்ணுமே புரியல. விளக்கம் சொல்றாளாம், விளக்கம். சுத்தம். அக்கா தமிழ் இனி மெல்ல சாகும். இந்தா ஏய்க்கு வருப்பா, நீ யாரா இருந்த அண்ணன்? என் வீட்டுல இருந்து ஏன் உட்காந்துருக்க? நான் தான் வர சொன்னேன். என்னோட 40% ஷேரை பிற்காலத்தில் எப்படி யூஸ் பண்ணலான்னு அட்வைஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு. எது? நான் சம்பாரிச்ச சொத்தை எப்படி செலவு பண்ணலாம்னு ஆலோசனை சொல்றதுக்கு இவரு யாரு? எந்திரியா எந்திரியாங்கிற? உட்காருங்க உட்காருங்க. அப்பதான் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. ஹலோ, he is not only my financial advisor, he is my guest also. How can you talk like that? You idiot, senseless country brute. ஆ? எது? படபடன்னு இங்கிலீஷ்ல பேசிட்டா நான் சைலண்டா போயிடுவேனே? ஏ ஈஸ்வரே, அவங்க என்ன பேசுனான்னு சொல்லு. அது மாமா என்ன சொல்ல அம்மா நீ வந்தாங்க? ஒன்றும் பேச வேண்டாமா, பேசாம நில்லுமா. எனக்கு ஒன்று ரெண்டு புரியறதும் புரியாம போயிடும். ஈஸ்வரே நீ சொல்லு. சொல்லுமா என்ன பேசுனாங்கன்னு. இவங்க என்னோட நிதி ஆலோசகர். அது மட்டும் இல்ல, என்னுடைய விருந்தாளி. அவங்கள எப்படி நீ அவமதிக்கலாம்? படிப்பறிவும் பகுத்தறிவும் இல்லாத முட்டாளே. சொல்லுமா என்ன பேசுனாங்கன்னு. இவங்க என்னோட நிதி ஆலோசகர். அது மட்டும் இல்ல, என்னுடைய விருந்தாளி. அவங்கள எப்படி நீ அவமதிக்கலாம்? படிப்பறிவும் பகுத்தறிவும் இல்லாத முட்டாளே. இது அப்பதா கதிரை பார்த்து சொன்ன வார்த்தைங்க. என்ன பட்டோ லந்தா? ஏய் எந்திரியா எந்திரியா, டேய். போய் வெளியா. டேய் ஏய் கதிரை போய் இருப்பா. சொல்றேன்ல. ஏய் என்னைய மறைக்கிற? போயா வெளியே. குணசேகரா, முட்டாள்தனமா பேசாத. எல்லாத்துக்கும் சேர்த்து அதுக்கப்புறம் ஒரு நாள் நீ அனுபவிப்ப. என்னோட 40% ஷேர்ல இந்த வீடும் இன்க்ளூடட். ஓகே? ஜனனி, உனக்கு வேலை இருக்குன்னு சொன்னியே, நீ போய் கவனிப்போ. சரிங்க அப்பதா. இதை பாருங்க, என்னை இந்த மாதிரி அரட்டி உருட்டி மிரட்டி அடக்கி வைக்கலான்னு மாத்திரம் நினைக்காதீங்க. சட்டம் ரொம்ப ஸ்ட்ராங்கு. அதுக்கு நீங்க பதில் சொல்லித்தான் ஆகணும். அண்டர்ஸ்டாண்ட்? தம்பி வாங்க, நம்ம வெளியே போய் பேசிக்கலாம். வா. ஏ சக்தி, இது எல்லாத்துக்கும் காரணம் உன் பொண்டாட்டி தான்டா. என்ன ஏதுன்னு உடனே நீ ஒரு முடிவெடு. ஆமா, அப்படி நீங்க சொன்னோன்னு கிழிச்சிட போறான்.
அவன் தான் பொட்டாட்டி இல்லைன்னு சொல்லிட்டானே. பொண்டாட்டி இல்லைன்னு சொல்லிட்டான்ல? ஆமாண்ணா. சொல்லிட்டீங்களப்பா? அதை உண்மையாக்குறேன், உண்மையாக்குறேன், ஆக்கி காட்டுறேன். காட்டுறனா இல்லையான்னு பாருங்க.